இப்போ நம்ம பார்க்க போகிறது 17வது ஸ்டிச். கர்தானா, KHARTHANA, கர்தானா ஸ்டிச். இது வந்து ஹாஃப் பீடு ஸ்டிச்சிங் கூட சொல்லலாம். ஏன்னா இது பீடோட இன்னொரு வெர்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். கொட்டுறேன். இதிலே சைஸஸும் இருக்குது. இது இது ரொம்ப மைக்ரோ சைஸஸில் இருக்கா. அடுத்தது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ளவுசஸில் அவுட்லைனில் கொடுக்குறீங்கனாக்க இதுலேயே ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அப்படி கூட வரும். ஸோ அப்படி கூட நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்க அது வந்து பெட்டராக இருக்கும். நம்ம பீட் ஸ்டிச்சு பொறுத்த வரைக்கும் 2 போட்டோம். ஆனால் நம்ம போடுற கர்தானா ஸ்டிச்சில் சிங்கிளாக போடணும். ஸோ அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே. நான் பீடு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக லோட் பண்ணேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பீட்ஸ் எப்படி லோட் பண்ணோன்ட்டு. ஸோ இப்போ வந்து கர்தானா வந்து நம்ம சிங்கிளாக லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்படியும் லோட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். என்னன்னாக்கா, உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக ஒரு ஜுவல்லரி பாக்ஸ், ஒரு மாதிரி ஆரம் நெக்லஸ்லாம் வரும்ல, அந்த பாக்ஸ் ஒரு வெல்வெட் பாக்ஸ் இருக்கும். அந்த வெல்வெட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது இன்னும் அழகாக சீக்கிரம் கோர்க்கலாம். இதில் கட்டாயமாக ஒன்றா தான் கோர்க்கணும். இது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஜரி த்ரெட் ஆட் பண்ணலாம். நடுவில் ஜரி த்ரெட் தெரிஞ்சுன்னா அழகாக இருக்கும். மின்னும், கொஞ்சம் அழகாக மின்னும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து இதோட த்ரெட்டே கொடுத்துக்கலாம். அதே கலரில் இருக்கணும், சேம் கலரில் இருக்கணும். நீங்கள் பீட்ஸ் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதே கலர்லேயே த்ரெட் இருக்கணும். இதை ஆஃப் பீடு சொல்கிறாங்க, கட் பீட்னு சொல்லுவாங்க, கர்தானா பீட்னு சொல்லலாம். நூல் அருந்துருச்சு. ஸோ இதை நான் அப்படியே இதில் இன்னொரு டிப் சொல்லிடுறேன். நல்லதாக போச்சு, நூல் அருந்துருச்சு. ஒரு டிப் சொல்லிடுறேன். இப்போ நாட் போட்டுக்கிட்டிங்களா, இங்கே நூல் ஃபுல்லாகவே அருந்துருச்சு. ஸோ பேனிக் ஆகாமல் இதுக்குள்ளே இருக்க பீடு, இதுக்கு முந்தின பீடு இருக்குல்ல, அதில் வந்து நூல் விட்டு எடுத்துட்டாக்க பிரியாது. ஓகேவா? அவ்வளோதான். ஃபுல்லாக பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது.